எம்மா நான் வந்துட்டேன். சின்ன பொண்ணு நீயா? நீயா? அம்மாடி நீயா? ஆமா ஆமா நான் தான். 2 நாளைக்கு முன்னாடி எப்படி திரும்பி போனேனோ அப்படியே வந்துட்டேன். அது நானே. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனது நானே. அங்கே இருந்து தப்பிச்சு வந்தது நானே. ஏட்டி நீ என்னத்துக்கு இங்க வந்த? அடி பாவி ஆத்தா மாரியாத்தா பொண்ணாத்தா, பெத்த மவ வீட்டுக்கு வந்திருக்கா, நீயா வந்தன்னு கேக்குறிய? உன் மனசுல இறக்க இருக்கா ஈர இருக்கா? சொல்லு சொல்லு சொல்லு, உன் நெஞ்சில ஈர இருக்கா? ஏத்தி ஏத்தி இப்பதானே உன் புருஷன் வீட்டுல உங்க அம்மா கொண்டு போய் விட்டுட்டு வந்தா, அதுக்காட்டி வந்து நிக்கியா என்ன? என்ன சின்ன பொண்ணு திரும்படியும் சண்டையா போட்ட? ஏமா நீ வேற, நான் ரேகா சடங்குக்கு வந்திருக்கேம்மா. பொய் சொல்லாதட்டி, அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கே. ஆமா, வாங்கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? இங்க பாரு, 4 நாளைக்கு உள்ள துணியும் என் புருஷன் தான் பஸ் ஏத்தி விட்டாரு. கையில பாரு பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் நான் வாங்கிட்டு வரல, அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னைக்காவது வீட்டுக்கு வரையில பண்டத்தோட வந்திருக்கேனா? பாரு நம்பு. அட ஆமா, தாய் குளமே, இப்ப மாதிரி நீ நம்புறியா? வீட்டுக்கு வந்த பிள்ளைய வாசலையே நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்கறாவோமா? ஆளாளுக்கு நீயா வந்த நீயா வந்த நீயா வந்த சாக்கு ஆகுறா ஒரு சாக்கு. இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். சரிட்டி மச மசன்னு பேசிட்டு நிக்காம வா, உள்ள வந்து உட்காரு. சின்ன பொண்ணு பேத்தி, உன் மாப்பிள்ளை எப்படி இருக்கும்? 2 பேரும் ராசி ஆயிட்டீங்களா? ஏன் ஆச்சு பூச்சி, நாங்க 2 பேரும் எப்ப சண்டை போட்டோம் ராசி ஆகுறதுக்கு? போன வாட்டி வந்தது எனக்கும் என் மாமியாருக்கும்ல பிரச்சனைன்னு வந்தேன். தெரியும் டி, உன் புருஷன் உன்னை வஞ்சார்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ராசி ஆயாச்சு. இந்தா உனக்கு பிடிச்ச பால்கோவா, ஜிலேபி, அல்வா எல்லாம் என் புருஷன் வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு. இந்த ஆச்சி நல்லா சாப்பிடு. தாத்தா இந்த எடுத்துக்கோ. ஏட்டி மல்லிப்பூ, மதுரை மல்லி நல்ல மனமா குண்டு குண்டா இருக்கும், வாங்கிட்டு வந்தியாட்டி? அச்சச்சோ பாட்டி, நான் பூ வாங்கிட்டு வரலையே. போன வாட்டி வரையில ஒரு பூக்காரம்மா வந்தாவோ, அதனால பூ வாங்கினேன். இந்த ட்ரிப் நான் பஸ் ஸ்டாப்புக்கு போன உடனே பஸ் வந்துருச்சு, அந்த ஏறி வந்துட்டேன். அடுத்தாப்புல வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிம்மா சரி. என் பொண்ணம்மா பாத்துக்கிட்டே நிக்காம பிள்ளைக்கு சூசு கீசு போட்டு எடுத்துட்டு வா. நீ மட்டும் அங்க இருந்து வந்திருக்க, உன் மாப்பிள்ள வரலையா? எப்பா அவருக்கு எப்படி இப்பவுமே லீவ் இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. துளசி கால் பண்ணி கூப்பிட்டாலோட்டி? உன் மாமியார கூப்பிட்டாளா? ஆமாம்மா, எல்லார்ட்டையும் தான் சொன்னான். என் மாமியாரும் காலையில வந்துடும். அவங்களும் வரவளா? சரி சரி வரட்டும். சின்ன பொண்ணு மாமியார் வந்தாலே எனக்கு நல்ல நேரம் போயிருமே, பேசிக்கிட்டே இருப்பாவோ. அது சரி, கிளவிகளும் சேர்ந்து நல்லா அரட்டை அடிச்சு கிடப்பீங்க என்ன? போட்டி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரே கிளவிகளின் அரட்டையா தான் நடக்கும் நம்ம வீட்டுல. உன் மாமியாருக்கு என்ன விட வயசு குறைவு தாம்டி. கிளவிங்க பாரு, முடிதான் நரைச்சிருக்கு. பாத்தியாமா, நம்ம ஆச்சி என் மாமியாரை நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அலையுது. இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா? ஆனா நம்ம வீட்டுல நடக்கு. என்னத்த சொல்ல? என்னமோ பண்ணிட்டு போறாவட்டி, நீ சும்மா இரு. கிளவி கிளவின அந்த மனுஷிய போட்டு. உன் மாமியாருக்கு என்னை விட ஒரு 5 வயசு தான் கூட இருக்கும். உடனே கிளவின்றுவா. அப்ப நானும் கிளவி தானட்டி? அப்கோர்ஸ் யாரும் இல்லைன்னு சொன்னா நீயும் கிளவிதான். ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீ தாய் கிளவி, அது மாமியை கிளவி. அப்படிதான். போய் ஒரு காப்பி சூடா எடுத்துட்டு வா பாப்போம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே 2 கொம்பு வளைச்சிருது. வந்ததும் வராததுமா உட்காந்துட்டு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. காப்பி எடுத்துட்டு வா, சோறை போடு, அதை செய்யு இதை செய்யுன்னு. ஆனா அவ மாமியா வீட்டுல வாயை பொத்திட்டு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தலையாடிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாளுவோ. அம்மா வீட்டுக்கு வந்தா தின்னு தட்டை கூட கழுவி வைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருக்காளுவோ. எமோ என்னை புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இது என் வீடு, என் உரிமை. நீயும் என்னோட அம்மா, நான் உன்கிட்ட தான் கேட்க முடியும். போகாம சீக்கிரம் காப்பி எடுத்துட்டு வா. இன்னும் என் தோழிகளெல்லாம் பார்க்கணும், சடங்கு பொண்ணு ரேகாவை பார்க்கணும். போய் எடுத்துட்டு வாமா சீக்கிரம். போறன்ட்டு இரி. சின்ன பொண்ணு சொல்லுங்க எம்டன் நைனா. உன் மாமியார் நல்லா பேசிக்கிறாவளா, இல்ல இந்த சண்டை போட்டதுனாலயே அப்படி இருக்காவளா? எப்பா அதெல்லாம் நல்ல பேசி எடுத்து தான் இருக்காவோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிம்மா, இருக்கட்டும் கேட்டு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வாரேன். எப்ப நான் வந்திருக்கோம்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். இருக்கேன் வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாரேன். உனக்கு ஏதாவது வேணும்னா போனடி வரையில வாங்கிட்டு வாரேன். சரிப்பா. ஏ கீதாக்கா, ஓ இங்க வாங்க. யாரு அது? உங்க அக்கா பெத்த முத்தாளகு வந்திருக்கேன், வாங்க. எவடி அது முத்தலகு? மூஞ்சலி மாதிரி இருந்துகிட்டு முத்தலகம்ல. ஏன் 4 முடி நான் வந்திருக்கேன், உங்களுக்கு சாக்காவலையா? நான் எதுக்கு சின்ன பொண்ணு சாக்காவணும்? நீ வருவன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். தோழியும் தோள்களும் மண்ணை மடி, அவள் தூரத்தில் பூக்கின்ற தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி, என்றும் நட்பு தான் சிறந்தது 10 படி. தெரியும்டி, இப்போ எங்க போறோம்? வேற எங்க? கழுத கட்ட குட்டிச்சவரு உமா வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆளு துளசி வீட்டுக்கு போயிட்டு வருவோம்.
ஓகே போலாம் ரைட். வெளியில போறேன்னு சொல்லிட்டு உள்ள எங்கடி போற? நாலு முடி ஏதாவது ஸ்ப்ரே வச்சிருந்தா தாங்க, சென்ட் போட்டு நல்ல மணமணமா வரேன். சென்ட்ல நான் எங்க சின்ன பொண்ணு வாங்குவேன். பெட்ரூம்ல பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, சென்ட் பாட்டில் எல்லாம் இருந்தா அவங்கலாம் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு தலைவலி தைலம், விக்ஸ், ரோலானு இந்த மாதிரிலாம் இருந்தா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிட்டு அர்த்தம். எனக்கு 15 வருஷத்துக்கு மேலேயே ஆயிட்டு. வாலினி ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு, எடுத்து குறுக்களையும் கை காலையும் அடிச்சிட்டு வா. நாலு முடி சரியான ஆளுதான். இம்புட்டுக்கான சென்ட் போடுறதுக்கு கேட்டா தரமாட்டீங்க. ஆனா வெளியில எல்லாம் போனோம்னா மூஞ்சி புல்ல பவுடர் அள்ளி போட்டுட்டு ரோஸ் பவுடர் அங்கிட்டு இங்கிட்டும் அப்பிட்டு வருது. என்ன பார்த்தா எப்படி தெரியுதான்? அதெல்லாம் தொழில் ரகசியம். வா சின்ன பொண்ணு சீக்கிரம் வீட்டை விட்டு போவோம். என் புருஷன் வந்துட்டாருன்னா வெளியில நவுல விட மாட்டாரு. சரி வாங்க போவோம். அம்மா என் அம்பஜம் அவளே என்ன மேல தொங்கிட்டு இருக்க? கீழே விழுந்துறாதடி, பாத்து நில்லு. வடிவு பாட்டி இந்த பூ நான் தான் கட்டினா எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா, பாத்து நில்லு. நான் பாத்து தான் நிக்கிறேன். உள்ள துளசி இருக்காளா? ஆமா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க, நீங்க போங்க. ஏடி நாளைக்கு தானே ஃபங்க்ஷன், இன்னைக்கே கட்டிட்டு இருக்க? நான் கட்டல பாட்டி, அளந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க போங்க உள்ள. சொல்லு முருகேசா. ஆமா ஆமா 2 வாழைக்கொலை, அப்புறம் வாழை மரம் 2 கொண்டு வந்துருங்க. வாசலுக்கு அங்கேயும் இங்கேயும் வைக்கிறதுக்கு. சேர்ல ஒரு 50 சேர் பக்கம் கொண்டு வாங்க. எங்க 100 சொல்லுங்க, 50 என்ன காணும்? பொறு அம்புச்சோம். ஏனுங்க சாப்பாடுலாம் பரிமாறணும்ல, 50 சேர் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? 100 சொல்லுங்க. அப்ப முருகேசா 50 வேண்டாம், 100 கொண்டு வாப்பா. ஆமா ஆமா சாப்பிட்ற டேபிளும் சேர்த்து தான் கொண்டு வந்துருங்க. சாயங்காலம் கொண்டு வந்து இறக்குனா கூட போறோம். ஆமா ஆட்டும். அப்ப வந்துட்டு போன் அடிங்க வைக்கேன். எங்க மாலைக்கெல்லாம் சொன்னீங்களா? பூவுக்கு மாலைக்கெல்லாம் மொத்தமா சொல்லியாச்சுமா. சாப்பாட்டுக்கு நைட் நேரத்துக்கு பிரியாணி போடலாம் சொன்னா, நான் தான் எல்லா மக்களும் பிரியாணி சாப்பிட மாட்டாவோ, டிஃபன் மாதிரி ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு. அதான் பிரிஞ்சு சாதம் கொஞ்சம், அப்புறம் சப்பாத்தி, இட்லி, இனிப்புக்கு கேசரி. இது போதாதாங்க? போருமா போரும். இதுவே நிறையவா இருக்குமா சாப்பிட்றதுக்கு? அப்புறம் நைட் நேரம்ல அதான் அப்படியே எல்லாருக்கும் காப்பின்னு சொல்லியிருக்கு. காப்பி கேன்சல் பண்ண அம்புஜோம். வந்த உடனே சாயங்கால நேரத்தில் எல்லாருக்கும் காப்பியை போட்டு கூடுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாறி நைட்டு சாப்பிட்டு முடிச்ச மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாதாம் கீரை மாதிரி கொடுத்துருவோம். காப்பி வேண்டாம். அப்ப சரி, அப்ப காப்பியை மட்டும் கட் பண்ணிட்டு பாதாம் பொடி இருக்கு பாருங்க, அதை வாங்கி அழகா போட்டு கலக்கிடுவோம். சரிம்மா, எல்லாம் நீ கூட இருந்து பார்த்துக்க. ஆட்டுங்க. துளசி ஏதோ நகைச்சிட்டு போட்டு வச்சிருக்காளாம், போய் அந்த பிள்ளைக்கு ஒரு நெக்லேஸ் எடுத்துட்டு வருவோம்னா. நகை விலை ஏறி பையில இருக்கு. சரி பார்த்து எடு. 2 பவுனுக்கு தாங்க. நகைச்சீட்டுல ஒரு 50,000 வச்சிருக்கா. மாறி அவ கையில கூட கொஞ்சம் காசு வச்சிருக்கா. மாறி கட்டைக்கு பத்தலன்னா நானும் கொஞ்சம் வச்சிருக்கேன், ஒரு 25,000 போல. அதை கொடுத்து 2 பவுனுக்கு எடுப்போம். ஏன் அம்புஜம் பத்தலைன்னா கூடு, இல்லைன்னா இந்த 25,000 கையில வச்சிரு. கடைசியில் எடுத்து முடிச்சுட்டு உனக்கு காசு கையில இருந்ததுன்னு வையேன், ஒரு 2 கிராம் போல மோதிரம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு போடுறதுக்கு. நானும் அதாங்க நினைச்சேன், எதுவும் செய்யல. சரி ஏதாவது பண்ணுவோன்னு. சரி அம்புஜம், அப்ப நீ போயிட்டு வா. காலம்புரை 2 பேரும் கிளம்புங்க. இல்லையில அங்கதானே நிக்கி. ஆமா, அவ்வளோ டெக்கரேஷன் பண்ண போறாவலாம், அதனால அங்க இருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காளுவோ. சரி நிக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆட்டுங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். சமைச்சுலாம் வச்சுட்டேன், சாப்பிடுங்க. பிள்ளைல இருந்தா சாப்பாடு எடுத்து கொடுங்க. சரிம்மா சரி போயிட்டு வா. சோனி, அபி நீங்களாம் வீட்டில் இருந்துக்கோங்கம்மா, ரேகாவை பார்த்துக்குங்க. அம்மா வந்ததும் நான் கடைக்கு கூட்டு போயிட்டு வரேன். துளசி அக்கா நீங்க போயிட்டு வாங்க, டோன்ட் வரி. நாங்க பேசாடி பூ கட்டிட்டு டிவி பார்த்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா இருப்போம். சரிம்மா, வீட்டில் சமைச்சு வச்சிருக்கேன், வேற ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. துளசி அக்கா எங்க ட்ரம்முக்கு ஸ்நாக்ஸ்னா போதும், நைட்டு வரைக்கும் பேசாம உங்க வீட்டில் இருப்பா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சண்டை போடாம இருங்கம்மா. இவ இப்படி சொன்னதுக்காண்டியே ஒண்ணு கூட அவளுக்கு கொடுக்க மாட்டேன் பாருங்களேன். உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாதானே பண்ட அவளத்தையும் ஒளிச்சு வச்சிருவேன், உனக்கே கிடையாது பாத்துக்க. போடி பேச்ச கோர, முதல்ல பூவை கட்டி முடி. அக்கா என்னடி ரெஸ்ட் ரூம் போணுமா? என்னால உனக்கு கஷ்டம் தானே? என்ன கஷ்டம்? திடீர்னு ஏஜென்ட் பண்ணிட்டே, உனக்கு தானக்கா நிறைய செலவுகள்லாம் இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ண போற? உன்கிட்ட காசு இருக்கா? என்கிட்ட காசெல்லாம் இருக்குறேக்கா, தேவையில்லாம நீ எதையாச்சும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏ ரேகா, ஏன்டி எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்திருக்க? ஒண்ணு முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு டிப்ரெஷன் ஆகுற, இல்லனா இன்னும் நடக்காத விஷயத்தை நினைச்சு திங்க் பண்ணி டிப்ரெஷன் ஆகுற. ஃப்ரீயா விடுடி, எல்லாம் உங்க அக்கா பாத்துக்குவாங்க. அபி சொல்றது கரெக்ட் தான். ஏன் ரேகா தேவையில்லாம எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்க? வீட்ல இருந்து நல்லா சாப்பிட்டு உனக்கு பிடிச்ச படம்லாம் போட்டு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணு. தேவையில்லாம திங்க் பண்ணிட்டே இருக்காத. அக்கா ஜாப்க்கு போயிட்டு தானே இருக்கேன், வீட்ல சும்மாவா இருக்கேன் சொல்லு. என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, உன் ஃபங்க்ஷனை நல்லபடியா சூப்பரா சிறப்பா நடத்துவேன். ஃபீல் பண்ணாதடி. என்னோட செல்ல தங்கச்சி ஹாப்பியா இருக்கணும். அக்காவை பாரு, நான் எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ நிஜமாவே ஹாப்பியா தான்
ப்ராமிஸா செம்ம ஹாப்பியா இருக்கேன். பாரு, நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இந்த ஊருக்கு வந்தோம், யாருமே இல்லாம என்ன பண்ண போறோம்னு தெரியாம, அடுத்து என்ன செய்ய போறோம், எங்க இருக்க போறோம், உன்னை எப்படி பாத்துக்க போறேன், எதுவுமே தெரியாம, எந்த ஒரு பிளானும் இல்லாம நான் பாட்டுக்கு வந்துட்டேன் உன்னை கூட்டிட்டு. யாருமே இல்லைன்னு நினைச்சோம். நம்மளுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருக்கு, நம்மளை சுத்தி எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு ஹாப்பியா இருக்காம இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே, என்ன ரேகா இதெல்லாம்? சரிதா, என் மனசுல தோணிட்டே இருந்துச்சு, அதான் உன்கிட்ட கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, நீ ஹாப்பியா இருக்க தானே? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நான் ஹாப்பியா இல்லாம இருப்பேனா சொல்லு? அக்கா ஃபேஸை பார்த்தா உனக்கு தெரியல? இப்படியே இரு. உங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே புல்ல அரிக்குது. இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் சிஸ்டர்க்கா நீங்க. சோனிமோ, அப்ப அக்கா? உன்னையும் ஓரளவுக்கு சொல்லிக்கலாம். ஏய், என்னடி இழுக்குற? நீயும் தாண்டி இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் சிஸ்டர். ஆனா சண்டைக்காரி அக்கா. என்ன என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குமரிகளா? வாங்க வடிவத்தே. இந்தாம்மா நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்தேன், சாமஞ்ச பிள்ளைக்கு கூடு. சரிங்க தே. காலையில பச்சை முட்டையை கொடுத்தியா? நல்லெண்ணெய் ஊத்தி கலக்கி கொடுக்கணும். பச்சை முட்டை குடிக்கவே மாட்டேங்கிறா, ஆம்லேட் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் தே. ஒரு பச்சை முட்டையுமா குடிக்கலாவா? ஆமா, இப்ப வரைக்கும் ஒரு முட்டை கூட அவ குடிக்காம தான் இருக்கா. அது எப்படி குடிக்காம இருக்கலாம்? ஒரு டம்ளரையும் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வா பாப்போம். இதோ வந்துடுறேன். யாத்தே, ரேக்கா நல்லா மாட்டினா. என்ன பொண்ணு, முட்டை குடிக்க மாட்டேன்னு சொன்னியாம்ல, அதுதான் உடம்பு நல்லா வலுப்படுத்தும். சாமஞ்ச பிள்ளைக்கு எதுக்கு முட்டையும் நல்லெண்ணையும் கொடுக்காவோ? கர்ப்ப பையன் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கும். கர்ப்ப பையன் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கும், வயிற்றை தூய்மைப்படுத்தும், எலும்பெல்லாம் நல்லா பலப்படுத்தும். இதை போய் குடிக்க மாட்டேனியாமோ? அத்தை, எனக்கு பிடிக்காது, பச்சையா குடிச்சா வாந்தி வரும். இந்தாங்க அத்தை கிளாஸ். தாத்தா நல்லெண்ணெய் ஊத்துனியா? ஆமா, 2 ஸ்பூன் ஊத்தி இருக்கேன். நீ தூர பையன் இல்லே, அப்புறம் உனைய பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்பா. அக்காவாது கொக்காவாது, முட்டையை குடி. வாந்தி வரும்னா மூக்க பொத்திட்டு கப்புன்னு ஒரே வாயில ஆட்டி பார்ப்போம். என்ன வேண்டாம் நோண்டான்னு மூக்க பொத்திட்டு காட்டி நிறுத்துங்க. எவடி அவா? எவடியாவா? நாங்க தான் அநியாயத்தை கண்டு பொங்குறவங்க. சொல்லுங்க 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 வடிவுபடி, அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முட்டையதான் உடைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன டீ வந்துச்சு? ஏடி சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்து நிக்கேன். பாரு அம்பஜம், வந்து வராமலும் என்கிட்ட வம்பலுக்கு அழுவோ. உங்களுக்கு 2 பேத்துக்கு என்ன தம்பி பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாருங்க, பச்சை முட்டையை அந்த பிள்ளை வாயில ஊத்த போறாவோ. அதுவும் பாம்போட வேண்டாம் வேண்டாங்குது, வலுக்கட்டாயமா புடிச்சு ஊத்த போறாவோ. இடி, உங்களுக்கு தெரியாதா? முட்டையெல்லாம் சமைச்ச பிள்ளைக்கு கொடுப்பாவோ. அததான் நானும் சொல்றேன், எங்களுக்கு நடந்த அநியாயத்தை வேற யாருக்கும் நடக்க விட மாட்டேன். அநியாயம் பண்றோமா? சீ, வாய மூடி. ஏன் வடிவக்கா, நீங்க ஊத்தி விடுங்க அவ வாயில. இவ்வளவு கிடக்காளுவோ, அலையிறாளுவோ. இந்தாமா காட்டு. வடிவு பாட்டி, என்னதாம்ட்டே உங்களுக்கு பிரச்சனை? பாடா படுத்துறாளுவோமா? இந்த முட்டையை நீங்க குடிப்பீங்களா? இப்படி பச்சையா அந்த பிள்ளையை கொண்டு போய் குடிக்கீங்க. நான்லாம் கொடுக்க போய் தான் இந்த வயசுல இங்க பாரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன். எம்பிட்ட வேலையை ஒத்தையில கிடந்து இழுத்து போட்டு பாக்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை மாடு இருந்துச்சு தெரியும்லாட்டி உங்களுக்கு? இப்பதான் அதை பார்க்க முடியலன்னு கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அது என் மகன் போட்டு என்னை பாடா படுத்த போய் தான் அந்த மாடெல்லாம் கொடுத்தேன். யார்கிட்ட வந்து என்ன கேக்கா? நாங்களாம் அந்த காலத்துல முட்டை மட்டும் இல்ல, எல்லாத்தையும் எடுத்து ஊத்தி அடிப்போம். நீங்க அந்த காலத்துல ஆணிய புடுங்கினீங்க, நாங்களாம் வந்து பார்த்து வாங்கோம். முட்டையை கொடுத்துட்டு என் வேலையை பார்க்க போன தூர போங்கட்டி. சின்ன பொண்ணு, சமைஞ்ச பிள்ளைகளுக்கு நாட்டுக்கோழி முட்டைலாம் நல்லதுமா உடம்புக்கு. நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெய் இதெல்லாம் குடிச்சாதான் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். அப்புறம் குழந்தை பிக்கையில முடியாம போயிருமா, இதெல்லாம் கொடுத்து நல்லா இப்பவுமே கருப்பு பையெல்லாம் நல்லா வலுப்படுத்தி வைக்கணும். அதனால தடுக்காதீங்க டி, பெரியவங்க சொன்னா கேட்கணும். சரி அம்புஜக்கா. அம்மா ரேகா, என்னதான் ஆனாலும் நீ குடிச்சுதான் ஆகணும். மூக்க பொத்திட்டு கண்ணை மூடிட்டு கப்புன்னு ஒரே வாயில அடிச்சிட்டு பாப்போம். இந்தா ஊத்துறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிரு.
போதும் போதும், இனிமே நாளைக்கு தான். நாளைக்கு அத்தை வந்து தருவேன்னு. நாளைக்கும் சமத்தா இதே மாதிரி குடிக்கணும். பரவாயில்லையா வடிவக்கா விடாப்படியே புடிச்சலாம் கொடுத்துட்டாவோ. இதுக்குதான் வீடான வீட்டுல ஒரு பெரிய ஆளு வேணுங்கிறது. ஆமாமா, நான் சொன்னா குடிக்காம இருப்பாளா? சரிம்மா, அப்ப பாத்துக்கிடுங்க, நான் கிளம்புறேன். ஏன் வடிவு பாட்டி உடனே கிளம்புறீங்க? இருந்துட்டு போங்க. இல்லம்மா, என் மவன் அவ அக்காளை பார்க்க போனான், வந்திருப்பான். அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும் பாத்தியா. நான் போறேனம்மா, போயிட்டு வரேன். சரி வடிவக்கா, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. நானும் துளசி டவுனுக்கு போறோம். வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இந்த பிள்ளை எல்லாம் இங்கதான் இருக்கும். அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. ஆட்டுமா ஆட்டும், போயிட்டு வாங்க. சாமா வாங்க போறீங்களா? ஆமா ஆமா, இந்த பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாளைக்கு வாங்கணும்ல. சரிம்மா சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் சமைச்சு வச்சுட்டு வரேன். ஆட்டும்க்கா ஆட்டும். ரேகா பட்டு பாவாடை சட்டெல்லாம் போட்டு அழகா இருக்கியேடி. சோனி அபி 2 பேரும் என்ன செய்றீங்க? எட்டி நாங்க டெக்கரேஷனுக்கு பூவெல்லாம் கோத்துட்டு இருக்கோம். ஊசி நூல் வச்சு கோத்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கே. வெளியில வாசனையும் ஒண்ணு தொங்குது. யார் செஞ்சாத? கீதாதே, அது நான் தான் கோத்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாசனை நிறைஞ்சாப்ல இருக்கு. அம்புஜம்மா வந்துட்டீங்களா? சின்ன பொண்ணுக்கா எப்போ வந்தீங்க? நான் இப்பதாம்மா வந்து நிக்கேன். மாமா வரலையா? அவர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில வருவாரு. அப்ப நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இவளுக்கு தனியா வரது என்ன புதுசா? 4 முடி. உன் வாயில வாஸ்து சரியில்லை, வாயை மூடிட்டு இரி. அப்போடி உண்மையை சொன்னா கசக்குதோ? அம்மா, நீங்களும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. டீ அக்கா அக்கா சண்டை போடாதீங்க. பொறுமை. டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? டீயா? இதெல்லாம் கேட்கவா வேணும்? 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணி பக்கம் ஒரு வாட்டி. ஆமா டீ. படுத்தா ஒரு வாட்டி, முடிச்சா ஒரு வாட்டி, கனவுள்ள ஒண்ணு நினைச்சா ஒரு வாட்டி. என்ன பீலிங்ஸா? ஆமா பீலிங்ஸ். நீ வேற உச்சாவச்சன டீ. அதாவது ஒன்ஸ் இந்த ரெய்னிங் சீசன்ல அடிக்கடி வந்துட்டு இருக்கு. படுத்த உடனே வந்துருது. ஐயாச்சி, இவளுக்குலாம் வரவே வராது. சீயா. ஏன் அம்புஜா 2 பேரும் கடைக்கு போறேன்னு நீங்களே போலையா? பாலட்சுமி கடைக்கு கிளம்பிட்டோம். இந்த பிள்ளைல வந்ததால பேசிட்டே இருந்துட்டோம். இந்த கிளம்புற லட்சுமி. சரி அம்புஜா, காலம்பர போயிட்டு வாங்க. நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. இன்னும் அங்க போய் சேலை எடுக்கணும், பொருட்கள்லாம் எடுக்கணும். நேரம் ஆயிரும். சரி மத கிளம்புறோம். கிளம்ப வேண்டியதான். லட்சுமி அம்மா, சின்ன பொண்ணு அக்காவும் கீதா அக்காவும் வந்திருந்தாங்க. அதான் டீ போட போறேன். டீ போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். இவ்வளவு இங்க தானே இருப்பாளுவோ? வேணும்னா போட்டு குடிப்பாளுவோ. நீ போயிட்டு வா. அத்தியா சின்ன பொண்ணு, இந்த லட்சுமிக்கு போறாமையே நம்மளுக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்க விட மாட்டேக்கோவோ. வர வர மரியாதையே போச்சு நம்ம மேல. ஏ லட்சு, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நாங்கள் பாட்டுக்கு வந்து இருக்கோம். நீங்களும் வாங்க இருங்க. யார் வேண்டான்னா? நாளைக்கு இந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்துது. வேலை ஊர்லாம் மட்டும் கிடக்கு. இவ்வளோட ஆறாமரை உட்கார வச்சு டீயை போட்டு கொடுக்கணுமா? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. ஏ லட்சுமிக்கா, சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நாங்களாம் வேலை பார்க்கறதுக்கு அங்க இருந்து வந்திருக்கோம். ஏம்மா, நான் உனைய சொல்லல கீதா, அவளை சொன்னேன். பேசாட்டி போமா நீ அங்கிட்டு. 4 முடி. நான் அம்புச்சக்கா துளசி கூட கடைக்கு போயிட்டு வரேன். நீங்க வேணா இங்க இருங்க. நம்மள எங்கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னாவோ? நம்ம பின்னாடியே போவோம். யோசிச்சு பாருங்க, நகை கடையில ஜூஸ் குடிப்பாவோ, அப்படியே வரையில துணியெல்லாம் எடுத்துட்டு பிரியாணி அது இதுன்னு தின்னுட்டு வரலாம். ஆமா சின்ன பொண்ணு. சரி சரி, உங்க உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இந்த செயினை போட்டுக்க. 4 ஆட்கள் வரும் பாக்கிறதுக்கு. மொட்டை கழுத்தா இருக்க வேணாம் பாத்தியா? சரி துளசி, நீ காலம்புற போயிட்டு வாமா. வந்து நம்ம பக்கத்துல இருக்க வயலெல்லாம் கூப்பிடணும் பாத்தியா? சரிங்க லட்சுமி அம்மா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாக்கோம். ஏன் அம்புச்சக்கா, நானும் வரேன்க்கா. நீ எதுக்கிட்ட இந்த பிள்ளை எல்லாம் இருக்கு கூட மாட இரி. இக்க நாங்களும் வந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பொருள் எல்லாம் வாங்கிடலாம். பாத்தீங்களா? ஆமாக்கா, அதுக்கு தான் சொல்றேன் நாங்களும் வாரோம்னே. நீங்கள் எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். அங்க போய் நின்னுக்கிட்டு நேரத்தை தான் கடத்திட்டு இருப்பீங்க. உங்களோட பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பிள்ளைல எல்லாம் இருக்கு, பேசாட்டி இருங்க. எடுக்காதீங்க லட்சுமிக்கா. நாங்க போனோம்னா சீக்கிரம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துருவோம். சரி வரட்டும் லட்சுமி. நான் கூட தனியா போன மாதிரி இருக்குல்ல. அப்ப கீதா நீயாவது இருமா. அந்த பிள்ளைல தனியா இருக்குல்ல. லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணை கூட்டு போனா என்ன கதைக்கு ஆகும்? நானாவது ஏதாவது எடுத்தா பார்த்து வச்சு எடுப்பேன். என்னமோ பண்ணுங்க. எங்க போனாலும் ஈயும் பீயுமா ஒட்டிக்கிட்டு தான் திரியிறாளுவோ. சீ, என்னது ஈயும் பீமாவா? வெளில போய் நிக்க வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கொச்சப்படுத்துறாவோ பாத்தியா அந்த அக்கா? நான் வண்டியில போய் ஜன்னல் சீட்டா பிடிக்க. நீ வா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு அக்கா, மேல ஒரு ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதை எடுத்தாங்க. இந்த துளசி. துளசி பணம் பத்திரம் நகையெல்லாம் வாங்கினா பத்திரமா வச்சு கொண்டு வாங்க. சரிங்க லட்சுமி அம்மா. நகை வகையில பார்த்து வாங்க. என்னம்மா அம்புச்சி இருக்கா, எல்லாம் பார்த்துக்குவா. இருந்தாலும் ஒன்ட்டையும் சொல்றேன். சரிங்க லட்சுமி அம்மா, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன். ஆட்டும் காலம்பரம் வந்துருங்க. லிஸ்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் லட்சுமி அம்மா. டக்கு டக்குன்னு எல்லா பொருளும் வாங்கிட்டு காலம்பரம் வந்துருவோம். கார்ல தானே போறோம், லேட் ஆகாது. சீக்கிரம் வந்துருவோம். ஆட்டுமா, பத்திரமா போயிட்டு வாங்க. ரேகா இருந்துக்க. பாய். சோனி அபி, பூ கட்டின வரைக்கும் போதும். நியூ மூவிஸ்லாம் டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன். டிவி போட்டு பாருங்கம்மா. ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. நல்லா தூங்கி எந்திரிங்க. சரிங்கக்கா. பாய். பாய்க்கா. பாய்மா, போயிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ. வெயிட் நேத்து ஒரு சிஸ்டருக்கு பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கத்திஜா பேகம் சிஸ்டர். இது போல் எப்பவும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர்.